ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா சித்ரம் மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து ஒரு மலையாள மூவி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஃபின் டீச்சர்ஸ்கோ அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஒர்க்குக்கு ஜாயின் ஆக வருவார். வர டைமில் தான் வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணி ஒரு இடத்துல போச்சு வச்சுருப்பாங்க. அவங்களோட அந்த எலும்பு கூடு மட்டும் கிடச்சிருக்கும். அந்த கேஸை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். அந்த நன்னை வந்து யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாம் வச்சு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே மூவியை கொண்டு போவாங்க. கடைசியில் வந்து அது யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எனக்கு மைனஸாக ஃபீல் ஆச்சு. ஓரளவுக்கு நல்ல மூவி தான். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூயோட மறுபடியும் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.